ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ வந்து இங்கே ஈஸ்டர் ஹாலிடே. இங்கே வந்து ஈஸ்டருக்கு அந்த ஃப்ரைடேயும் அதுக்கு அடுத்த வாரம் மண்டேயும் பப்ளிக் ஹாலிடே விடுவாங்க. ஸோ தொடர்ந்து 4 நாள் சாட்டர்டே சண்டேயோட சேர்த்து மொத்தம் 4 நாள் லீவ் வரும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே எங்கேயாவது அந்த ஹாலிடேக்கு போயிடுவாங்க இந்த டைமில். ஸோ நாங்களும் பக்கத்தில் ரெட் கிளிஃப்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அங்கே வலப்பக்கம் பார்த்திங்கன்னா கடலுக்கு பக்கத்தாலேயே ஒரு ரோட் போய்கொண்டிருக்கு. அந்த ரோட்டால் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். வியூ நல்லா இருக்குது. இதிலேருந்து பார்த்து கார் ஓடிக்கொண்டிருக்கேன். நிறைய பேர் சைட்டால் நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஸோ நாங்களும் காரை இருக்கா விட்டுட்டு என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி இறங்கி பார்த்தோம். கீழே வந்து பார்த்தா நடக்கிறதுக்குண்டே ஒரு ஃபுட்பாத் மாதிரி அடித்து விட்டுருக்குறாங்க நீளத்துக்கு. அப்படியே போய் கொண்டிருக்கு. ஸோ கட்டடியில் இருக்கிற ஆக்களுக்கு நல்ல ஏசி இதில் வாக்கிங் ரன்னிங் போகிறதுக்கு. எனக்கு வந்து சரியான காற்று அடிக்குது. அதனால் கடலில் வந்து அலையும் கூடவாக இருக்குது. ஒருத்தரும் கடலில் குளிக்கிறத காணல. அதிலேருந்து நாங்கள் அப்படியே இன்னொரு இடத்துக்கு வந்தோம். இது வந்து என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ரெட் கிளிஃப் மார்க்கெட். இது வந்து ஒவ்வொரு சண்டேயும் இந்த மார்க்கெட் போடுறவங்களாம். ஸோ இது வந்து பாப்புலர்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்ப்போம்னு சொல்லி வந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் எல்லாம் ஒரு விலையில் இருக்குது. சிங்கிள் கோன் $6. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தொப்பியல் இருக்குது. என்ன விலைன்னு பார்ப்போம். $70. அப்படி என்ன இருக்குன்னு தெரியல அந்த தொப்பியல். ஆரஞ்சு ஜூஸ் விற்கிறாங்க, ஃப்ரெஷ் ஜூஸ். ஒரு கப் $9, சின்னமோ $7 ஒரு கப். அதில் பனானா பிரெட் இருக்குது. சரியான காற்றடிக்கிறே எல்லாம் ஐட்டம் பறந்து போகுது. சண்டேயும் இந்த ஒரு ஸ்ட்ரீட்டை பிளாக் பண்ணி அதில் மார்க்கெட் போடுற கடை கொடுத்துருக்காங்க. நார்மலாகவே ஒரு ரோடு தான். சண்டேயில் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுகள் போட்டிருக்காங்க. ஸ்ரீலங்கன் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கன் கடை ஒன்று இருக்குது. ரைஸ் ரொட்டி, கசாவா, சிக்கன் கறி. இதான் நாங்கள் எடுத்த சாப்பாடு. மசாலா தோசை உண்டும் டேக்கோஸ் உண்டும் எடுத்தோம். டேக்கோஸ் வந்து இந்தியன் ஐட்டம் மாதிரி சிக்கன் டிக்கா உள்ளே வச்சு ரொட்டியில் கொஞ்சம் சலட்டு முள்ள போட்டு தந்துருந்தாங்க. சாப்பிட நல்லா இருந்துச்சு. மசாலா தோசைக்கு வந்து வெள்ளை கலரில் ஒரு சட்னி தந்துருந்தாங்க. அதோட கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டு கிழங்கெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் மாதிரி ஒன்று தந்துருந்தாங்க. அதோட அந்த தோசைக்குள்ளே மசாலா, அந்த கிழங்கு பிரட்டி மசாலா உள்ளே வச்சு அந்த மசாலா தோசைக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட நல்லா இருந்துச்சு. அதுவும் நல்லா ஹனி வச்சுருக்குறாங்க, தேன். ஆலிங்கட் ஆம்புலன்ஸ். இதில் பார்த்தீங்களா பிரெட்டுகள் எல்லாம் வித்தியாசமாக கார்னர் செஞ்சு வைக்கிறாங்க. நல்லாயிருக்கு. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருக்கு. இந்த மேங்கோவும் பைனாப்பிளும் போட்டு ஒரு ஃப்ரூட் ஜூஸ் வாங்கியிருக்கிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. டிசைனாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. மழுவில் வடிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. மாபிளில் இது டிசைன் பண்ணி வச்சுருக்கு. நாங்கள் நின்ற அந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே இங்கால ஒரு ஜெட்டி ஒன்று இருக்குது. இதை தமிழில் என்னென்னு சொல்கிறேன்னு தெரியலை. பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஸோ இது கரையிலேருந்து நிறைய தூரம் உள்ளே போகுது, நடந்து போகலாம். ஸோ இதில் ஆக்கள் வந்து இருக்கிறக்கெல்லாம் உள்ள கட்டியிருக்கிறாங்க. இது வந்து மீன் பிடிக்கிறதுக்கு நல்ல இடம். இப்போ ஒரு 2-3 பேர் இருந்து மீன் பிடிக்கிறாங்க. இதே ஈவினிங் நைட்டில் வந்தால் நிறைய பேர் இருந்து பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்புலரான இடம் உண்டு மீன் பிடிக்கிறதுக்கு. ஸோ தூண்டில் வச்சு போடுவாங்க. அதோட சன்செட் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடம் உண்டு. கண்ணாடி ஓடணும் பண்ணி விதம். எங்கே என்ன காத்தடிக்குதா? கண் முழிக்கலாம் இருக்கு அந்த காத்துக்கு. பாய் பாய். அங்கால ஒரு போட் ஒன்று நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. வேல் வாட்சிங்னு போட்டிருக்குறாங்க. நான் நினைக்கிறேன் யாரும் புக் பண்ணிவிட்டு வந்தால் அந்த டைமுக்கு வந்தால் அதில் இந்த போர்டெலாம் அந்த திமிங்கிலம் அதுகள் பார்க்க போகிறது. இந்த ஜெட்டி இதில் இருந்து பார்க்க நல்லா இருக்குது. ஈவினிங் டைமில் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிலும் குறைவாக இருக்கும். அந்த சன்செட்டும் இதிலேருந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ வரண்டா அதுக்கு ஈவினிங் டைமில் வரணும் இப்படியான இடத்துக்கு. இந்த ஸ்ட்ரீட் அப்படி இருக்குது. 2 பக்கம் மரம் வச்சு
மரம் இப்படி ரோட்டை 2 பக்கமும் மூடிக்கொண்டிருக்கு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. காரில் போக நல்லா இருக்குது கீழே. இப்போ நாங்கள் பக்கத்தில் இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதில் தான் வந்து ஒரே கடல்லாம். இதில் தான் வந்து குளிக்கிறதுக்கு பீச் இருக்குது. பீச்சும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதோட லைஃப் கார்ட்ஸும் இங்கே இருக்கிறாங்க. ஸோ சேஃபாக குளிக்கலாம் கொஞ்சம். தொப்பி போடுங்க தொப்பி. தொப்பி போடணும் சுடும். தொப்பி போடணும்டா. அங்கால சிவப்பா தெரிகிறது வந்து பவளப்பாறைகள். அந்த கடற்கரையோடையே அப்படியே கிடக்கு. சுற்றியே தான் கிடக்குது அந்த சைடில். அதுக்குள்ள ஆக்கள் என்ன தேடுறாங்கன்னு தெரியல. இதில் பார்த்திங்கன்னா அந்த கடலுக்கு பக்கத்துலேயே விளையாடுறதுக்கு பாஸ்கெட் கோர்ட்டெல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ ஃபன்னாக விளையாடிட்டு அதிலேயே குளிச்சுட்டு அப்படியே ஃபன் பண்ணலாம். இதில் ஃபுல்லாக அப்படியே நீட்டுக்கு கல் தான் அடுக்கி விட்ருக்குறாங்க. கடற்கரையோடு சேர்த்து மண் அடிக்காமல் அப்படியே அடித்து விட்டுருக்குறாங்க. கடலுக்கு பக்கத்துலேயே இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலும் கட்டியிருக்கிறாங்க. ஏன் கடலுக்கு பக்கத்தில் கட்டினாங்கன்னு தெரியல. மேபி அந்த இடம் குளிக்கிறதுக்கு அந்த இடம் இல்லை போல இருக்கு. அதான் பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் அடித்து விட்டுருக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா பாவிக்கு போடுறதுக்கு செட்டப் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஸோ மிஷின் எல்லாமே இருக்கும். நீங்கள் பாவிக்கு போகிற ஐட்டம் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா சரி, கொண்டு வந்து போட்டு சாப்பிட்டு போகலாம். இதை மாதிரி இந்த பார்க்கில் நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 பாவிக்கு போடுற மிஷின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் குரூப்பாக வந்தால் அதிலேயே வந்து சாப்பிட்டு போகலாம் பாவிக்கு போட்டு. நாங்கள் அந்த இடத்த பார்த்துட்டு இன்னொரு இடத்துக்கு போய் கொண்டுக்கிறோம். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டை போர்ட்லேயும் நடுவில் வந்து நாவல் மரம் நட்டுருக்குறாங்க. ஸோ அது நினைக்கிறேன் ஒரு இதில் 7-8 நாவல் மரம் அப்படியே நேருக்கு ஒரு ரவுண்டை போட்டு நடுவில் வச்சுருக்குறாங்க. அதே நடுவில் நட்டாங்கன்னு தான் தெரியல. சைடில் நட்டிருந்தாலும் இறங்கி வடியாக பிடுங்கி சாப்பிட்டு போகலாம். இப்போ இதில் சும்மா இறங்கி கொஞ்சம் நாவல் பழத்தை பிடுங்குவோம் அதில் கீழே. நல்ல காய் காய்ச்சிட்டு நான் கொஞ்சம் உயர்த்து கிடக்கு நாவல் பழம். காய் நிறைய கிடக்கு ஆனால் கொஞ்சம் உயரமாக இருக்குது. அப்படி பிடுங்க எல்லாரும். நாங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இடம் ஓடி பாயிண்ட்னு சொல்கிறது. இது வந்து பார்க்குறதுக்கு பீச் மாதிரி இருக்குது. ஆனால் இது கீழே இறங்க இல்லாத ஃபுல்லாக கல்லுகள். அந்த கருப்பாக தெரியலாம் சின்ன சின்ன கல்லுகள். ஸோ இதுக்குள்ளே இறங்கி எல்லாம் குளிக்க இல்லாது. இந்த இடமும் நல்லா இருக்குது இதிலேருந்து பார்க்குறதுக்கு. அங்கால பார்க்குகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் வந்தது இஞ்சால ஜெட்டி முதல் போன இடம் மாதிரி இன்னொரு இடம் இது. இதுவும் வந்து கரையிலேருந்து நிறைய தூரம் உள்ளே போகுது. இடத்துலையும் சரியான காற்றடிக்குது. ஆனால் நல்லா இருக்குது. அவ்வளோது குளிர இல்லை, வெயிலும் அடிக்குது. நல்லா இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கு. இந்த ஜெட்டியெல்லாம் நான் நினைக்கிறேன் ஒரு 100-150 வருஷம் பழமை வாய்ந்ததாக இருக்கும். எல்லாமே பழைய ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இப்போயும் யூஸ் பண்ணி கொண்டிருக்குறாங்க. நல்லாயிருக்கு. இப்போ சூரியன் மறையிற டைம். இப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் டைமுக்கு பிறகு வானம் பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு தான் நான் சூரியன் மறையும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் இருக்கணும் இன்னும் வடிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த இடத்துலேருந்து. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஈவினிங் தானே நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்துருக்குறாங்க போல இருக்குது. இன்னும் நைட்டாக நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இடத்துலையும் இருக்கிறதுக்கு செட் மாதிரி எல்லாம் அடித்து நல்லா இருக்குது. மற்ற வியூ இதிலேருந்து பார்க்குறதுக்கு இன்னும் வடிவாக இருக்குது. ஸோ அந்த இடத்த நாங்கள் பார்த்துட்டு இப்போ நாங்கள் வீட்டை போகிறதுக்கு வலிக்கிட்டோம். ஸோ இப்போ ஒரு பிரிட்ஜால் போய் கொண்டிருக்கிறோம். 2 பக்கமும் கடலுக்கு நடுவால் இந்த பிரிட்ஜ் போய் கொண்டிருக்கு. சூரியன் மறைகிற வியூ வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. வானம் நல்ல சிவப்பாக நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அந்த வியூவை பார்த்துக்கொண்டே அப்படியே நாங்கள் வீட்டை வந்துட்டோம். நைட் சாப்பாட்டுக்கு வந்து வீட்டை வந்து கடையில் ஆர்டர் பண்ணினோம். ஒரு ஜப்பானீஸ் சாப்பாடு தான். ஒரு பென்டோ பாக்ஸும் ஒரு பீஃப் நூடிலும் ஆர்டர் பண்ணினோம். 2 நல்லா இருந்தது. எங்களோட இன்றைய பொழுது வந்து நல்லபடியாக போச்சுது. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்கும்போது நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.